குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இந்த தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு இனிதே தொடர்கிறோம். இறை வணக்கம் பாட பிரதீப் ஐயா அவர்களையும், குரு வணக்கம் பாட புனிதாமா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில் அன்பும் கருணையுமான பார்வையுடன் பார்க்க வேண்டும் என்றால் என்ன? எப்படி பாவனை செய்ய வேண்டும்? கன நேரத்தில் அருள் பார்வையை பாவிக்க என்ன செய்ய வேண்டும்? அன்பர்கள் அனைவரும் அவர் தம் கைகளை உயர்த்தி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மீனாட்சி அம்மா சொல்லுங்கம்மா. ஓ, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ஒன்று, தீப பயிற்சி ஒன்று, கண்ணாடி பயிற்சி ஒன்று, ரெண்டு இருக்குங்க. அப்போ இந்த கண்ணாடி பயிற்சியை முதல்ல நாம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கண்ணாடியில் நம்ம உருவத்தை தான் நாம் பார்க்குறோம். அதனால் செலவு கம்மி. அப்போ நம்ம உருவத்தை நாம் பார்க்கறதுனால நம்ம பிம்பத்தையே அப்படியே கருணையோடு அப்படியே உடல் முழுக்க பார்க்கறது அப்படின்பது அப்படியே நம்ம குடும்பத்தையும் அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அன்பும் கருணையுமா நம்ம பார்க்க வேண்டும். அப்படியே நம்ம அது ஒரு பாவனை தான் செய்து கொள்ள வேண்டும். நம்ம மேலேயே நம்ம ஒரு மதிப்பு வச்சு அன்பும் கருணையாக பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த கண்களில் தெய்வீகம் உணர்வு கிட்டும். அப்போ தெய்வீக உணர்வு கிட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தெய்வீக உணர்வு பார்வை அப்படின்பது தான் நம்ம அருள் பார்வை என்று சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம அருள் பார்வை நமக்கு வர்றதுனால நாம் யார் யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ அப்போ அவங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அன்பும் கருணையாக தான் பார்ப்போம். அவர்கள் மேலே நமக்கு ஒரு வெறுப்போ சினமோ அல்லது அவர்கள் மேலுள்ள இருக்கின்ற குறையோ நமக்கு தென்படாது. அப்போ அந்த மாதிரி நமக்கு இந்த அருள் பார்வை வர வேண்டும் என்றால் நல்லா டீப்பாக ஆழ்ந்து இந்த கண்ணாடி பயிற்சி செய்ய வேண்டும். இது என்னுடைய கருத்துங்க ஐயா. தப்பா சரியான்னு தெரியல. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதேம்மா. அனிதாமா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அனுபவங்க எப்படின்னா, கண்களை மூடி இருக்கும்போது மீனாட்சி அம்மா சொன்ன மாதிரியே இது தீப பயிற்சிக்காக நான் உணர்ந்ததுங்க. கண்களை மூடி இருக்கும் போதே நம்மளோட உடலையே உள்நோக்கி பார்த்துட்டு அப்புறம் தீபத்தை பார்க்கும்போது நல்லாவே ஒரு உணர்வு தெரிஞ்சுதுங்க ஐயா. அப்புறம் திருப்பியும் நம்ம தீபத்தை பார்த்துட்டு கண்கள் பொத்தி அந்த அனுபவத்தை உள்ள நம்ம உடலுக்குள்ள வர வைக்கும் போது நல்ல சாந்தமான நிலையும் அன்பான உணர்வும் இன்னைக்கு கிடைச்சதுங்க ஐயா. இது கண்ணாடி பயிற்சியில் அம்மா சொன்னாங்க, இது தீப பயிற்சிக்கான வழிமுறையா இருக்குன்னு இது என்னோட கருத்துங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. கோதைம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நம்மோடு நிறைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தரட்டும். வாழ்க வளமுடன். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பற்றிய இந்த
ஆராய்ச்சியில மனித மனம் எந்த உணர்வுகளை வெளிப்படுத்துதோ அதற்கு ஏற்ற வகையில் ஜீவகாந்தத்தினுடைய வெளிப்பாடுலையும் மாற்றம் ஏற்படும். இப்போ அதுதான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியின் பொழுது செலவு செய்து உள்ளே ஒரு குறைபாடு, அதாவது ஜீவகாந்த ஒரு குறைவு வருகிறது, அதை வான்காந்தத்தை கொண்டு நிரப்பிக் கொள்கிறோம். அதுதான் அதனுடைய சமன்பாடு. அப்ப அந்த வகையில பார்க்கின்ற பொழுது அந்த கண்கள்ல வெளிப்படக்கூடிய உணர்வு எப்போதுமே அன்பும் கருணையுமாக இருக்கணும். அது வழக்கமாக ஒழுக்கமாகணும். அந்த வெளிப்பாடோட உள்நோக்கி அகம் நோக்கி திருப்பி நம்ம திரும்பியும் வான்காந்தத்தை உள்ள வாங்கி கொள்ளும் பொழுது அந்த உணர்வோடு இணைந்த வான்காந்தம் உடலுக்குள்ளே பதிகின்ற பொழுது அந்த செல்கள்லயும் அந்த உணர்வே வெளிப்படும் அப்படிங்கிறது ஒரு புரிதலாக. மேலும் அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, மீனாட்சி அம்மா சொன்ன மாதிரி அந்த தெய்வீக உணர்வு அப்படிங்கிறது என்ன, கண்கள் தானே அகத்தினுடைய வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்கள் வழியாகத்தான் அதிகமான ஜீவகாந்தம் எப்போதுமே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சதவிகிதப்படி பார்க்கின்ற பொழுது மற்ற புலன்களை விட கண்கள் வழியாக அதிகமாக செலவாகிறது. அப்போ அந்த இடத்துல சரியான ஒரு அளவு முறையும் பாதுகாக்க கற்றுக்கொண்டோமேயானால் எல்லா நேரங்களிலும் அந்த ஜீவகாந்த திணிவோடு நம்முடைய பார்வை எப்பவும் அது இருக்கணும். அதுக்கான ஒரு பயிற்சின்னு கூட சொல்லலாம். அந்த கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சியில அந்த கண்போடு கருணையோடு அந்த அருட்பார்வையாக பார்த்து பார்த்து பழகின்ற பொழுது ஜீவகாந்தம் திணிவு பெற்றிருக்கும் போது பார்க்கின்ற பொருளை எல்லாம் அதே உணர்வாக பார்க்கக்கூடிய பழக்கம் வரணும். அப்படிங்கிறதுக்காக கூட மகிழ்ச்சி அந்த பயிற்சியை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லி இருக்கலாம். அதுக்கு ஒரு சுலபமான ஒரு வழி கூட சொல்லி கொடுப்பாங்க பேராசிரியர்கள். நமக்கு பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க இல்லைங்களா, ஆரம்ப காலகட்டத்துல அவங்களை நினைத்து கொள்கின்ற பொழுது அந்த கண்கள்ல ஒரு அன்பு கண்டிப்பாக வெளிப்படும். அப்ப அந்த பாவனைக்கு போயிட்டு பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது இயல்பாக மாறும். யாரை பார்த்தாலும் அந்த அன்பு என்பது மலரும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம். கண்கள் உள்ள இருக்கிறத தானே வெளிக்காட்டணும். அதனால கணப்பொழுதில் அருட்பார்வை அப்படிங்கிறது வர முடியும். எந்த கணம் மகரிஷியோட மனவளக்கலையோட இணைகின்றோமோ அப்ப நாம் அதுவாக மாறிடுறோம். அப்ப கண்டிப்பாக அது கண்கள் வழியாக வெளிப்பட்டுத்தான் தீரும். ஏன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவர்கள் மனவளக்கலையில் இருப்பவர்கள். அதனால உள்ள மகரிஷிய வாங்கிக்கிட்டோம்னா அது கண்கள் வழியாக வெளிப்பட்டுத்தான் தீரணும். அதனால கணப்பொழுதில் அல்ல, அதை விட கம்மியான நேரத்துல கூட நினைச்ச அடுத்த அந்த மைக்ரோ செகண்ட்ல கூட அருட்பார்வை என்பது நம்ம அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் இல்லையா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அருமை. சுந்தரமையா. அன்பர்கள் வேறு யாரேனும் பகிர விரும்பினால் முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாருக்குனையா அன்மியூட் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன். இந்த நல்ல ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில கண்ணாடி பயிற்சியினுடைய ஒரு நுட்பமான விஷயத்தை பத்தி நீங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு சிந்தனை செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எப்ப நமக்கு கிடைக்குதுங்கும் போது நல்ல துரியதவம் பயின்று துரியாதீதத்துல ஆழ்ந்த அனுபவம் பெற்ற பிறகுதான் இந்த கண்ணாடி பயிற்சி நமக்கு கொடுக்கப்படுது. இந்த பாவனை தீட்சை என்று சொல்லக்கூடிய இந்த துரியாதீதம் முதல்ல பாவனை போலதான் தெரியும் இந்த சக்திகளம் சிவகலம் என்று சொல்லும் போது. அப்ப இறைவனுடைய தன்மை என்ன என்று சொல்லும் போது அருள் தன்மை. அருள் என்றாலே அன்பும் கருணையும் நிறைந்தது. அப்ப அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு பெற்ற பிறகு பார்வையே அந்த இறை பார்வையாகத்தான் இருக்கும். அதனால நல்ல துரியாதீதத்துல ஆழ்ந்து பயிற்சி செய்யணும். அதுக்கு இந்த உடல் அளவுல இருக்கக்கூடிய இந்த 7 மையங்கள், பேரியக்க மண்டலம், சுத்தவெளி, இந்த அளவுல இந்த 9 மையத்தவத்தை நல்லா பழகி கொண்ட பிறகு இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில் அமரும் போது நம்முடைய பார்வை இந்த உடல்ல உள்ள ஜீவகாந்த ஆற்றல் கண்கள் மூலம்தான் அதிகமாக வெளியாகுது. இப்ப நம்ம தீட்சை பெறும்போது ஆசிரியர் கண்கள் மூலமாக நம்முடைய கண்களை பார்த்து என்னுடைய கண்கள்ல இருந்து ஆற்றல் அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும் சொல்வார்.
அது உங்களுடைய, அதாவது இன்று முதல் உங்கள் கண்களிலே அந்த ஆற்றல் பெருகிக்கொண்டே இருக்கட்டும், நீங்கள் பார்க்கும் பொருட்கள் எல்லாம் புனிதமடையட்டும், பார்ப்போர் எல்லாம் நன்மக்களாகட்டும் என்று அந்த வாழ்த்துதலோட அந்த தீட்சை உபதேசம் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு அன்பும் கருணையும் நிறைந்த அந்த இறைநிலையை எவர் ஒருவர் பாவனை செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் சாதாரணமாக பார்த்தாலே அது அருட்பார்வையாகத்தான் இருக்கும். அப்ப கண்ணாடி பயிற்சியில அந்த இறை உணர்வு நிலையில இருந்து கொண்டு கண்கள்ல அந்த பிரபஞ்ச காந்த சக்தியை அப்படியே கண்கள்ல நிரப்பி கொண்டு அப்படியே இயல்பாக பார்க்கும்போது நம்ம செலவு செய்கிறோம்ன்றது இல்லை, அது வர்றதுதான் போகுது, வருவதுதான் போகுமே அல்லாது வருமுன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ, இது லாபம் நஷ்டம் எங்கே? அப்ப அது ஜீவகாந்த பெருக்கம்னா ஜீவகாந்தம் நம்ம உடம்புக்குள்ள நிரம்பிதான் இருக்குது, அது திணிவு பெற வேண்டும். அந்த ஜீவகாந்தத்தை பிடிச்சு வச்சிருக்கிறது எதுன்னு சொன்னா நம்முடைய ஜீவ வித்து குழம்பு. அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த களம், அதாவது ஜீவ வித்து குழம்பு போதிய அளவு குவான்டிட்டியோட இருந்தா தான் இந்த குவாலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்தம் உடம்புல தங்கும். அதனால இந்த காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, இந்த துரியாதீத தவம்லாம் நல்ல பயிற்சி செய்த பிறகு இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்வதுதான் சிறப்பு. அதனால ஒன்னோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அருட்பார்வை என்று சொல்லும் போது அரைக்கண் பார்வையாக அருட்பார்வையாக பார்க்கணும்னு சொல்றோம். அப்ப அரைக்கண் பார்வையாக பார்க்கும்போது ஜீவகாந்த விரயம் ஏற்படாது. நம்ம அந்த கண்களோட பார்க்கும்போது மிக அற்புதமான முறையில நம்ம கண்கள் மூலமாக அந்த ஆற்றல் வெளிப்பட்டு அப்படியே உருவம் லேசா மறைவது போல சிலருக்கு வரலாம். சிலருக்கு அந்த காட்சியே மறைந்து அகத்திலே உள்ளக்கூடிய பிம்பம் கூட சிலருக்கு தோன்றி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. எனக்கு வகுப்பெடுத்த பேராசிரியர்களாம் மகரிஷியுடைய உருவமே தோன்றும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடியனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அந்த உருவம் முழுமையாக மறைந்து விடக்கூடிய அளவுல அது வரும். அதன் பிறகு கண்களை மூடிக்கொண்டு எவ்வளவு நேரம் நம்ம கண்களை திறந்து பார்த்தோமோ அதை விட அதிகமான நேரம் கண்களை பொத்தி இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. சிலர் 3 நிமிஷம் கூட சிலர் அவங்க பாட்டுக்கு ஆர்வத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, 2 நிமிஷம் தான் கண்ணு பொத்துவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 2 நிமிடங்கள் கண் பொத்துதல், 3 நிமிடங்கள், அதாவது 2 நிமிடங்கள் பார்க்கறது, 3 நிமிடங்கள் கண் புதைத்தல் என்ற அளவுல அது முறையாக இந்த பயிற்சியை செய்து வந்தால் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பெறலாம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை. நன்றி ஐயா. அன்பர்கள் வேறு ஏதேனும் கருத்துக்கள் பயணம் முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப நம்ம தவம் செய்யும் போது நம்மளோட அறை நம்ம அதிகாலையில செய்யறோம் இல்லைங்களா? தவம் செய்யும் போது நம்மளோட அறை வெளிச்சமா இருக்கணுமா இல்ல இருட்டா இருந்தா பரவாயில்லைங்களாங்க ஐயா? கோதைமா, வாழ்க வளமுடன் அம்மா. சுற்றுப்புறத்தை பற்றின ஒரு அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அந்த கட்டுப்பாடுகள் இல்லம்மா. எப்படி இருந்தாலும் கண்ணை மூடும் போது நாம உள்ள போயிடுறோம் இல்லைங்களா? ஆக்கினையா துரியமா எங்க போகுது, துரியாதீதம்னாலும் நாம நமக்குள்ளே கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் அது. உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த வெளிச்சம் கண்கள்ல படுகின்ற பொழுது அந்த மனம் அமைதி நிலைக்கு போறதுல கொஞ்சம் பாதிப்பு, ஒரு சிறிய ஒரு இது இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இருட்டாக கூட அமர்ந்து பண்ணலாம். அது பழக 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 நமக்கு அது எப்படிப்பட்ட வெளிச்சத்துல இருந்தாலும் கண்களை மூடும்போது நம்ம உள்ளுக்குள்ள போறதுங்கிறது நமக்கு சுலபமான பிறகு அந்த சுற்றுப்புறத்தை பற்றின பிரக்ரியை ரொம்ப அதை யோசிக்க மாட்டோம். நீங்க ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறது சகஜம்தான். உங்களோட வசதி பார்த்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு எந்த நிலையில இருக்கும்போது தவம் நல்லா செய்ய முடியுதோ அத முதல் ஆரம்ப கால சாதகர்கள் அதுக்கேத்தாப்புல பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு ஒரு வித்தியாசமான உணர்வையோ இல்ல இது இப்படி இருக்கே நம்மளால பண்ண முடியுமா அந்த சந்தேகத்தையும் கொடுத்து விடக்கூடாது. இருட்டா இருந்தா நல்லா இருக்குதா இல்ல வெளிச்சத்துல இருந்தாலும் நம்மளால பண்ண முடியுதா அப்படிங்கறது நமக்கு நாமளே நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். நீங்க கேக்குறதுல இருந்து எனக்கு ஒண்ணு புரியுது, என்னன்னா
நம்ம அதிகாலையில பண்ணும்போது மற்றவர்கள்லாம் வீட்டுல உறங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளால வெளிச்சத்துல பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இருட்டாவே அப்படியே உட்கார்ந்து பண்ணினாலும் நல்லா ஆழ்ந்து போக முடியும். பழக்கத்தினால மாத்திக்கொள்ள முடியும். சரிங்களாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. இன்னைக்கு எனக்கு வந்த உணர்வுங்க, நம்ம தான் நம்ம உடலே உள்ள போயிடுறோம்ல. அப்ப வந்து நம்ம சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருந்தா என்ன அப்படின்றதுதான். அதை வந்து நான் கேட்கணும்னு தோணுச்சுங்க அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அது பெருசா நம்ம உள்ள போறதுதாம்மா நம்மளோட நோக்கம். அதுக்கு எது வசதியோ அப்படி பண்ணிக்கலாம். நம்ம மகரிஷி அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து ரொம்ப இது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லல. நம்ம வசதியா அமர்ந்துக்கிறோம். வசதியான இடம், நமக்கு தவம் பண்றதுக்கு ஏற்ற இடமும் சூழலும் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அருளையா, நீங்க உங்க பதிவு எதுவும் சொல்ல விரும்புறீங்களாங்க? அறிவிப்புக்கு போயிடலாங்க. வாழ்க வளமுடன். நேரம் இருக்குங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த அன்பும் கருணையுமான பார்வைக்கு கோதையம்மா தியாகராஜன் ஐயா ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா சொல்லிட்டாங்க. அவங்க விளக்கமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. என்னோட கருத்து என்னன்னாங்க ஐயா, இப்போ அன்பும் கருணையுமா பார்க்கணும் அப்படின்றப்போ இந்த பார்வை அப்படின்றதே நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது, பார்த்தல் என்ற நிகழ்வே வந்து இறைநிலையின் அன்பும் கருணையாலதான் நடக்குது. ஏன்னா நம்ம பார்வையில நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய விஷயங்களும் சரி, நம்ம கண்கள் வழியா அந்த காட்சிய உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆதியான அந்த சுத்தவெளி, நமக்குள்ள இருக்கிற சுத்தவெளியும் சரி, அதுவும் வந்து அதாலதான் நடைபெறுது. அதனால நம்ம பார்த்தல் என்ற நிகழ்வே நமக்குள்ள இருக்க அன்பும் கருணையினுடைய வெளிப்பாடுதான் அப்படின்றத வந்து நம்ம உள்ள இருத்தி வச்சுட்டு அதை சிந்திச்சு நம்மதாக்கிக்கணும். அதே மாதிரி கோதையம்மா சொன்ன மாதிரி, கோதையம்மா தியாகராஜனையா சொன்ன மாதிரி, அதாவது நமக்கு பிடித்தவர்கள் அல்லது நமக்கு இந்த அன்பும் கருணையை நம்ம விட்னஸ் பண்ண மொமெண்ட்ஸ் இருக்கும் நம்ம லைஃப்ல. அந்த மொமெண்ட்ஸ்ல அந்த அன்பர்களையோ இல்ல அந்த நிகழ்வுகளையோ மனதுல வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதும் நம்ம மனம் வந்து இயல்பாவே அந்த அன்பும் கருணைன்ற ஒரு இதோட லயமாயி நிக்க பழகிக்கும். அப்ப நம்ம அன்பும் கருணையுமா பார்க்கணும்னு சொல்லும் பொழுது அது கன நேரத்துல எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த மாதிரியான நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நேரம் கடந்து விட்டது. நாம் அறிவிப்புகள் சுருக்கமாக கூறிவிட்டு நாம் நிறைவை நோக்கி கடந்து செல்வோம். திடீர் சொற்பொழிவுக்கான தலைப்புகள்: வேதாத்திரிய ஒழுக்கம் மற்றும் ஓருலக கூட்டாட்சி. செப்டம்பர் 6ஆம் தேதி அமெரிக்க அளவிலான மாதாந்திர ஆங்கில வழி சத்சங்கம் நடைபெறுகிறது. One by one, what is the first question? Can you please explain about it? I think Kathina may not be there, ma. The first question was. Okay. Can you please? B plus plus. Yes. Yeah, the question is, while doing biomagnetic intensification practices like mirror gazing and light gazing, we use a word like, we use a sentence like, our vision should be love and compassionate when we look at the mirror, right? So when we say that, how can we get that love and compassionate vision through our eyes at once whenever it is being instructed by the instructor? Like, what is the practice we need to do, or how can we get that vision within a split second, so that it will be good when we are doing the practice? Am I explaining correctly? Yeah, Prabhu? Yes, I got the point. I think I'm also explained the same. Okay, yeah. That's the question. Yeah, Arul Parvai, like the yes, 11th. Yes, exactly. Yes. So,
Yeah, so what we are going to look at our own picture there. So when you look at, let's say you are you haven't met your maybe kid or parent for some time, right? Maybe you haven't met them for So let me, yeah, for 3 I months. hope you got, yeah, I hope Yeah, you I got got the the point. question. I'm just explaining what is the Okay. thought Okay. process. Yes. So when you haven't met somebody you love a lot for some time, then when you meet them, the the look on them would be like love and compassion, right? Yes, yes, yes. Yes. At the same, I think that feeling would be there, and it's like when you want to feel the soreness, you just need to imagine the lemon, right? Similarly, that feeling would be there. When you look at yourself and you bring that, okay, you bring that love and compassion feeling. Oh, okay, you are to. It's like you are looking at in a love. I think you will get it right. You love and compassionate way when you look at somebody else whom you are loving, right? And look, you need to have it when you look at yourself in the mirror. Yeah. So that's how it should Nice, be able nice. to come very quickly. Yeah. Nice, yeah. So if I understood correctly, so whenever you have that moment in your life about love and compassionate, you might be witnessing that love and compassionate with the closer persons to you, and if you go deep into that, you'll get the feel of exact love and compassionate, and you will melt on it, and that is the moment you need to hold on your mind and then try to reproject it when we are seeing our image, right? That's what you're explaining, right, Aya? Yes. Yes. Yeah. Yes. Nice, Aya. Or sure. Thank you, Anybody else wants to say their Any, thoughts? Yeah, Amma, let me share my thoughts, Amma. yes, So, yes, actually, when we look at our mind, right, our mind is always comparing things and then try to differentiate it and then pick the one which is best. That's what our mind is actually doing. But this love and compassionate moments, right, in our life, and the love and compassionate feels we get through things or persons or any actions, whenever we sense that, our mind couldn't compare it with anything, and then our mind will go to a very subtle state, and then it just go to a dormant state, and your pure consciousness will witness that moment. That's exactly what happens whenever you are touched by any moment or any person or any person's action. So when that happens, that is also going to be a very subtle feeling and experience, which will be hold on the deep of your mind, which is nothing but the pure consciousness. And we have to resonate it whenever you are calm, and you have to transform yourself to that. So when it happens, you'll be like you'll be able to resonate it pretty quicker whenever you see your image on the mirror, or like whenever you look at others. So that is exactly what even Tyagarajan Ayya explained in a Tamil session, that the technique to get that mind dissolved and then touch the pure consciousness is when we do a deep Duryadhita meditation on a regular basis. That's the straight and clear thumb rule to get that love and compassionate feel. And whenever we get that, we need to resonate in our regular life. That's when the Aram comes into picture on our regular life. So if we continuously doing that, the unconditional love will be our nature, and that will easily
bring into your state when mind will go subtler, the comparative mind will go subtler, and then the love and compassion will project out easily. So it's a continuous practice. The main purpose of this question is to think through it deeply, discuss about it, and then try to melt your mind and then touch the exact feel of what is love and compassion, and then try to merge into that is what the ultimate goal of this question. Thank you for the opportunity, Amma. And be blessed by the divine. Thank you, Aya. Very informative explanation, Aya. Anybody else interested to share your thoughts? வாழ்க வளமுடன்மா. Shall my thoughts, Amma? Yes, Amma. Actually, Prabhu Ayyan and Karthikeyan Ayya gave very nice explanation, Amma. Actually, our mind always go out. We can easily figure out other person imagine, Amma. But we try to imagine our figure, it won't come properly. After doing mirror exercise, we can easily imagine our structure or our imagination, it will come properly. So Swamiji insists we have to always think guru or any mahans in our image is very important to think. So it is if you feel our image, we can feel happy. It's my thought, Amma. Be blessed, be the divine. Yes, Amma. Nice. Nice, Amma. Nice, Amma. That's a nice explanation, actually. So we name it as like in Tamil, we tell it as like Tan Unarvu. So when you start feel about you deeply, then we will easily witness the love and compassion which is driving us to act in our day in, day out activities. That's a nice explanation, Amma. Thank you. Thank you. Thank you, Amma. Be blessed by the divine. Shanti Amma, you interested to share anything, Amma? As everybody told like that, in doing mirror gazing, actually our life force get expanded and get merged with the Vankandam. And we start with the Agna meditation also. So probably the compassion comes into our body. And in lamp gazing, we used to say the benefits is that the divine energy, Deviga Atal, is comes into our eyes. So as we see throughout the world to whom we see, we find we automatically we have love and compassion to the others. So only we are doing the lamp gazing and mirror gazing. In mirror gazing, what happens? We get that our face becomes attractive, and then whoever comes to us, any that attitude or anything, as they see our face, they are influenced by us, and they become and they are nullified like that. So this is my Tarjuma. Thank you, Ma. Be blessed by the divine. Prabhu, can we conclude this session? Yes, Amma. I think a lot of good explanations. We never thought that for that question we will have Purnima also explained. It's like to your own image. Yes, I mean getting that image and feeling a love for it. I think that changes a lot of things. Yeah. Thank you, Ma. I think we can conclude our session for today. Thank you, let us conclude this session with blessing for the world. Aruniti Purnima Amma, can you please sing blessing for the world? Yes, Amma. Be blessed by the divine. Blessing for the world. May rain pour on all parts of the world timingly and sufficiently. May food grain grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good service to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine, Amma. Thank you, Amma. Be blessed by the divine.